வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு. உயர்தர பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு. SLS முத்திரை இல்லை என்றால் விற்பனைக்கு தடை, நுகர்வோர் அதிகார சபை. யாழ் பொதுசன நூலகத்தை பார்வையிட்ட தென்னிலங்கை அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள். ஆயுர்வேத மருத்துவ சேவைக்கு ஒரே நேரத்தில் 303 மருத்துவர்கள் ஆட்சேர்ப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு எதிர்வரும் 7ஆம் திகதியுடன் நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படவுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் 10ஆம் திகதி ஆரம்பமாக உள்ள நிலையில் நாளை மறுதினம் நள்ளிரவு 12 மணி முதல் உயர்தர மாணவர்களுக்கான கருத்தரங்குகள், செயலமர்வுகள், மேலதிக வகுப்புகள் மற்றும் தனியார் வகுப்புகள் உள்ளிட்ட அனைத்தும் பரீட்சைகள் நிறைவடையும் வரை தடை செய்யப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் 10ஆம் திகதி ஆரம்பமாகும் பரீட்சைகள் டிசம்பர் 5ஆம் திகதி வரை நடைபெறவுள்ள நிலையில் டிசம்பர் 8ஆம் திகதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. டிசம்பர் 8ஆம் திகதி மீள பாடசாலைகள் ஆரம்பமாகி 19ஆம் திகதி வரை கல்வி நடவடிக்கைகள் இடம்பெற்று அன்றுடன் இவ்வாண்டுக்கான சகல தவணைகளும் நிறைவடைவதோடு டிசம்பர் 31ஆம் திகதி வரை மீண்டும் விடுமுறை வழங்கப்படவுள்ளது. தொடர்ந்து தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் 2026 ஜனவரி 1ஆம் திகதி 1ஆம் தவணையின் முதற்கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாகி பிப்ரவரி 13ஆம் திகதி வரை இடம்பெறவுள்ளன. பிப்ரவரி 14 முதல் மார்ச் 2ஆம் திகதி வரை விடுமுறை வழங்கப்படவுள்ள நிலையில் 1ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் மார்ச் 3ஆம் திகதி முதல் ஏப்ரல் 10ஆம் திகதி வரை இடம்பெறவுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சை நாடு முழுவதும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தளபாட மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். மொத்தம் 2362 பரீட்சை மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் அதிகாரிகள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு கடமைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5 வரை அனைத்து முக்கிய பாடப்பிரிவுகளையும் உள்ளடக்கியதாக நடைபெறும். இதற்கிடையில் நவம்பர் 4ஆம் திகதி நள்ளிரவு முதல் பரீட்சை காலம் முடியும் வரை பரீட்சை தொடர்பான அனைத்து கல்வி வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகள் தடை செய்யப்படும் என்று திணைக்களம் மீண்டும் வலியுறுத்தியது. இந்த உத்தரவை மீறும் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் பரீட்சைகள் சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளாக கருதப்படும். உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் உடனடியாக பருகக்கூடிய அனைத்து பழச்சாறு பானங்களும் கட்டாயமாக இலங்கை தரச்சான்றிதழ் முத்திரையுடன் இருக்க வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை நினைவூட்டியுள்ளது. அத்துடன் இதே வகையைச் சேர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட பழச்சாறு பானங்கள் விற்பனைக்கு வருவதற்கு முன்னர் இறக்குமதி பரிசோதனை திட்டத்தின் கீழ் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த விதிமுறை தேசிய உணவு மற்றும் பானத்தரச் சான்றிதழ் தேவைகளுக்கு இணங்க நுகர்வோருக்கான தயாரிப்பு, பாதுகாப்பும் தரத்தையும் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டதாகும். அத்துடன் இதுகுறித்து நுகர்வோர் தங்களின் முறைப்பாடுகளை 1977 என்ற நுகர்வோர் விவகார ஆணையத்தின் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும். இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் வருகை தந்த தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தை பார்வையிட்டனர். 14 அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 24 பேர் கொண்ட இளம் அரசியல் தலைவர்கள் குழு இந்தியாவிற்கு விஜயம் செய்ததன் தொடர்ச்சியாக வடக்கு மாகாண விஜயம் மேற்கொண்டனர்.
இவ்விஜயத்தின் போது வடக்கு மாகாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கள விஜயங்கள் மேற்கொள்ளும் நோக்கத்துடன் வருகை தந்த குறித்த குழுவினர் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசன்துறை வரை புகையிரதத்தில் பயணித்து காங்கேசன்துறை துறைமுகம், மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் மற்றும் பலாலி விமான நிலையம் ஆகியவற்றுக்கு சென்று அங்குள்ள அபிவிருத்தி நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்தனர். உள்நாட்டு ஆயுர்வேத மருத்துவத்துறையை வலுப்படுத்தும் நோக்குடன் சமூக சுகாதார வைத்திய அதிகாரிகள் உட்பட 303 பட்டதாரிகளை இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவைக்குள் இணைத்துக் கொள்வதற்கான புதிய நியமன கடிதங்கள் இன்று வழங்கப்படவுள்ளன. சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவின் தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இந்த நியமன நிகழ்வு நடைபெறவுள்ளது. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்நாட்டு ஆயுர்வேத மருத்துவத்துறைக்காக ஒரே நேரத்தில் அதிகளவான வைத்திய அதிகாரிகள் நியமிக்கப்படும் சந்தர்ப்பம் இதுவாகும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் ஆயுர்வேத சேவையினை மேம்படுத்துவதற்கும் தரமான நோயாளர் பராமரிப்பு சேவையை வழங்குவதற்கும் இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவையில் உள்ள ஆரம்ப நிலை வைத்திய அதிகாரி பதவி வெற்றிடங்களை கருத்திற்கொண்டும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவின் வழிகாட்டலின் கீழ் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை ஆயுர்வேத திணைக்களம் முன்னெடுத்துள்ளது. இந்த புதிய வைத்திய அதிகாரிகள் அமைச்சுகள் மற்றும் மாகாண சபைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள், வைத்தியசாலைகள் மற்றும் சில உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நியமிக்கப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.